ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எக்கனாமிக்ஸ் கொஷின் தான் 2025 கேட்ட எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து எக்கனாமிக்ஸ் கொஷின் மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.2%. ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக் ஸ்லைட்ஸ் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 8.2 தான் வந்து பொருந்துற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ டிஎன்பிசி 8.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது டென்டேட்டிவ் கீ தான். அடுத்து ஃபைனல் கீ என்னன்னு தெரில. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். பொறுத்துக ஜவஹர்லால் நேரு இது தேசிய திட்டக்குழுவோட பொருந்தும். அடுத்து ரெண்டாவது எஸ்என் அகர்வால் வந்துட்டு காந்திய திட்டத்தோட பொருந்தும். அடுத்து ஜேபி நாராயணன் வந்துட்டு சர்வோதயா திட்டத்தோட பொருந்தும். எம்என் ராய் வந்துட்டு மக்கள் திட்டத்தோட பொருந்தும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோன்னா 4, 3, 2, 1 ஏ ஆப்ஷன் தான் சரியானது. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே வந்துட்டு இருக்குது, அப்படியே வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள். கூற்று 1, உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து விடுகிறது. ஸோ வந்துட்டு சரி. ரெண்டாவது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது. ஸோ ரெண்டும் சரி. மூணாவது, வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது. ஸோ இது வந்துட்டு வராது. ஸோ 1, 2 மட்டும் தான் வரும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று பாருங்கள். 1990கள் மற்றும் 2000களில் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களின் சதவீதம் அதிகரித்துள்ளது. ஸோ வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் 1991 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டுமானத் துறையில் வேலைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. ஸோ காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கு சரியானது. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திட்டங்களை அதன் முக்கிய நோக்கத்துடன் பொருத்தவும். பிஎம்ஜிஎஸ்ஒய் இது எதோட பார்த்தோம்னா கிராமப்புற இணைப்போட பொருந்தும். அடுத்து டிடியு ஜிகேஒய் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 15 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துதல் அதோட பொருந்தும். அடுத்து என்ஆர்எல்எம் இது வந்து பார்த்திங்கன்னா நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளோட பொருந்தும். அடுத்து எம்ஜி நரேகா வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வாழ்வாதார பாதுகாப்பு. ஸோ பி ஆப்ஷன் 3, 1, 2, 4 இதுதான் வந்துட்டு சரியாக பொருந்தியிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு சரியான வாக்கியத்தை கண்டறிக. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக ஆர்பிஐ கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம். ஸோ ஏ ரைட்டு. பி பாருங்கள். ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவு அதிகரிக்கிறது, கடன் வாங்குவதை குறைக்கிறது. ஸோ ரெண்டும் ரைட்டு. மூணாவது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக ரெப்போ விகிதம் உள்ளது. ஸோ இதுவும் ரைட்டு. நாலாவது, குறைந்த மீள் ரெப்போ விகிதம் பணவீக்கத்தை குறைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. டி மட்டும் தப்பு, ஏபிசி மட்டும் ரைட்டு. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு முத்ரா வங்கியின் முக்கிய நோக்கமானது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டு. அதில் சரியானது பாருங்கள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு கடன் வழங்குதல். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. 2 அலோன். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து பின்வரும் நிரல்களை காலவரிசைப்படுத்துக. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000 வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்து தீனதயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா 2014. அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் 2016. அடுத்து சமக்ர சிக்ஷா அபியான் 2018. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் பாருங்கள். 3, 2, 1, 4 இதுதான் சரியானது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று பாருங்கள். வறுமை கோடு என்பது கலோரி தேவைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ கூற்று சரி. அதுக்கு காரணம் வறுமை கோடு என்பது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானமாகும். இதில் உணவு, உடை மற்றும் தங்குமிடம் ஆகியவை அடங்கும். ஸோ இதுவும் சரி. காரணத்துக்கான கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. ஸோ ஏ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து பின்வருவனவற்றில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் வந்துட்டு பட்டியலின மாணவர்களுக்கான விடுதிகள் கட்டுதல் திட்டம். ரெண்டாவது, அடல் வயோ அபியுதே திட்டம் மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதலுக்கான திட்டம் சரி. நாலாவது பாருங்கள். பிரதம மந்திரி ஜன்ஜாதிய விகாஸ் இயக்கம் வந்துட்டு பழங்குடியினரின் தொழில் முனைவை வலுப்படுத்தல் சரி. மூணாவது பாருங்கள், அதான் தப்பாக இருக்குது. பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் அகதிகள் சமூக பொருளாதார வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு வராது.
ஓகேவா? ஸோ ஸ்லைடில் இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ 3 மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஸோ சி. அடுத்து நலத்திட்டங்களை சரியான பயனாளிகளுடன் இணைத்து காட்டவும். ஓகேவா? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்துட்டு குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்கள், அதோட வந்து பொருந்தும். அடுத்து எம்ஜி நரேகா வந்துட்டு கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள், அதோட பொருந்தும். அடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்துட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற குடும்பங்களோட பொருந்தும். அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வந்துட்டு விவசாயிகள், குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளோட பொருந்தும். ஸோ ஏ ஆப்ஷன் 3, 2, 4, 1 தான் சரி. அடுத்து ராக்னர் நுக்ஸ் அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை என்பது டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் தான் வரும். அடுத்து வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன? எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவீன உட்கட்டமைப்பு. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் தான் த ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக 2025-26 நிதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள 4 இயந்திர வகைகளை பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு இயந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயம், 2வது இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ, 3வது இயந்திரம் வந்துட்டு மக்களில் முதலீடு, 4வது இயந்திரம் வந்துட்டு ஏற்றுமதி. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா 3, 4, 3, 1, 4, 2. ஓகேவா? பி ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. அடுத்து தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், அதாவது சிப்காட் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. எதுன்னு பார்த்தீங்கன்னா கனரக தொழிற்சாலை, நடுத்தர தொழிற்சாலை மட்டும்தான் வரும், சிறு தொழிற்சாலை வந்து வராது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோன்னா 1, 2 தான் சரி. அப்படி பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் தான் சரியானது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் நிலையான விகிதத்தில் 2022-23 8.1%, 2023-24 8.2% இருந்தது. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் 8.23 தான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று பாருங்கள். மாவட்டங்களிடையே மக்கள் தொகை மாற்றம் வேறுபடுகிறது. ஆமாம் சரி. அதுக்கு காரணம் அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாவட்டங்கள் அதிக மக்களை ஈர்க்கின்றன. ஸோ இதுவும் சரி. கூற்று காரணம் 2ம் சரி. 6 வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. அப்படி பார்த்தோம்னா டி ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்த கொஸ்டின். ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 112, செக்ஷன் 112. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் சரியானதை மட்டும் ரீட் பண்ணுறேன். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் ரைட்டாக இருக்குது. மற்ற ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பிற்கான பின்வரும் கடன் திட்டங்களில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கடன் உத்தரவாத திட்டம் நேரடி பண நிதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வராது, தப்பு. அடுத்து மெஸ்ஸானைன் மூலதன உதவி. ஓகேவா? இது வந்து திருப்பி செலுத்த முடியாதன்னு கடன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு தவறு. 3வது சுழல் நிதி ஆதரவு சலுகை கடன், அதோட பொருந்தும், சரிக்கிட்டு. அடுத்து 4வது நப்கிஷான் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கடன் திட்டங்களை செயல்படுத்துது. ஸோ சரி. 3, 4 மட்டும் தான் சரி. 1, 2 மட்டும் தான் அப்போ தப்பு. ஸோ பி ஆப்ஷன் வரும். அடுத்து 2021-22 ஆண்டு கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு டேஷ் ஆக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 47%. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து டேஷ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம். ஸோ கேரளா. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்டு அமைக்கப்பட்ட ஒரு தளம். அதோட பேர் கேட்டிருக்காங்க. அந்த தளத்தோட பேர் இளையா. ஓகேவா? ஸோ இது 2வது டைம் ரிப்பீட் ஆகுது. 2024 கேட்டிருந்தாங்க. அடுத்த கூற்று. பெண்களுக்கான மாற்று வேலை வாய்ப்பு, திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லாதது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும். ஸோ கூற்று சரி. அதுக்கு காரணம் வறுமை தொடர்ந்து பெண்ணிய அடையாளமாக மாறி வருகிறது. ஸோ காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட.
ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோன்னா பி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து கீழ்க்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எது வரும்னா வேலைக்கான உணவு திட்டம் 1977 வரும். ஒருங்கிணைந்த உலக வளர்ச்சி திட்டம் 1978 வரும். அடுத்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராமின் ஸ்வராஜ்கர் யோஜனா 1999 வரும். சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா 2001 வரும். ஸோ பி ஆப்ஷன் 4, 3, 2, 1 இதுதான் சரியாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னபூர்ணா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் டேஸ் வயதுடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த வயசுனா 65 வயது. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டு 2022 நிலையை வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து கர்நாடகா, அடுத்து குஜராத். ஸோ 3, 2, 1, 4. அடுத்து ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு டேஸ் என்னும் இடத்தில் துவக்கியது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காண்ட்லா. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். அடுத்து மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதலாக பரிந்துரைத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக, தங்கப் புரட்சி பழங்கள் ஆப்பிளோட பொருந்தும், சிவப்பு புரட்சி இறைச்சியோட பொருந்தும், வட்டப்புரட்சி உருளைக்கிழங்கோட பொருந்தும், வெள்ளி புரட்சி பார்த்திங்கன்னா முட்டையோட பொருந்தும். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் 3, 4, 1, 2 இதுதான் சரியானது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின், HDI-1, HDI-2, HDI-3 மற்றும் HDI-4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் விஸ்வஜித் குஹா. இது ஸ்கூல் புக் கொஷின் தான். ஸோ சி ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின், முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல். ஸோ இது ரைட்டு. ரெண்டாவது இந்திய வேளாண் துறையை முன்னேற்றுதல், அது வராது. மூணாவது குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துதல். ஸோ மூணாவது வரும். ஸோ 1, 3 மட்டும் வரும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட்டு, சிரேஷ்டா திட்டம் எந்த ஒன்றிய அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த அமைச்சகம்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அடுத்து கீழ்காண்பவற்றுள் விவசாய முறைகள் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தன்னிறைவு விவசாயத்தில் விவசாயிகள் தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான வேளாண் பொருட்களை மட்டும் முதன்மையாக உற்பத்தி செய்து கொள்வார். ஸோ சரி. ரெண்டாவது, வணிக விவசாயத்தில் விவசாயிகள் முதன்மையாக வேளாண் பொருட்களை பண்ணைக்கு வெளியே விற்பனைக்காக உற்பத்தி செய்வதாகும். ஸோ ரெண்டும் சரி. மூணாவது, தீவிர வேளாண்மை என்பது மலைப்பகுதி மற்றும் வனப்பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் பின்பற்றும் இத்தகைய விவசாயம் மிகவும் பழமையான ஒன்றாகும். ஸோ 3 மட்டும் வராது, தப்பு. 1, 2 மட்டும் வரும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. என்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பின்வருவனவற்றுள் எது இலக்கு வைக்கப்பட்ட குழு அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது இலக்கு வைக்கப்பட்ட குழு அல்ல. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் நடுத்தர வருமான குடும்பங்கள். ஸோ அப்போ இது ஏபிசி 3மே இலக்கு வைக்கப்பட்ட குடும்பங்கள் தான். ஸோ ஓகேவா? ஸோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, டேஸ் அமைப்பு மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக நல அமைப்பு 2005, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, சரியான நிலையை கண்டுபிடித்து எழுதுக. ஸோ 1991 வேளாண்மைத்துறை 66.7% கொடுத்துருக்காங்க, அது சரி. அடுத்து 4வது பாருங்கள், 1991 இதர துறைகள் 10.2% கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரி. ஸோ 1, 4 மட்டும் தான் சரி, 2, 3 தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25, 2014 மற்றும் அதன் நோக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க. நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி திட்டம். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் 2 and 4 ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேள்வி என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து, நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். இப்போ கரண்ட்டில் 4th வரைக்கும் வந்துருச்சு, அசோக் லஹாரின்னு சொல்லிட்டு.
ஸோ இதில் 1 2 3 4 கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், இல்லை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், எப்படினாலும் கொஷின் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து சரியானவற்றை தேர்வு செய்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கொஷின், இதை அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது சரின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ சரியானதை மட்டும் சொல்கிறேன். ரெண்டாவது பாருங்கள், சார்பு செயல்பாடுன்றது குடிமக்களுக்கான தேவை. ஸோ 2 சரி. மூணாவது மேம்பாடுன்றது பெண்கள், அதோட சரியாக இருக்குது. ஸோ 2 3 மட்டும் தான் சரி. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, பின்வரும் 5 ஆண்டு கால திட்டத்தின் உண்மை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் 5 ஆண்டு கால திட்டம் ஏப்ரல் 1 1951 அமல்படுத்தப்பட்டது. ஸோ சரி. அடுத்து பாருங்கள், 10வது 5 ஆண்டு திட்டம் 2002 to 3 2006 to 7 ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை 10% அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. அடுத்து மூணாவது பாருங்கள், 11வது 5 ஆண்டு திட்டம் 2007 to 12 ஆனது 7.9 ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை அடைந்தது. ஸோ 3 சரி. நாலாவது பாருங்கள், 12வது 5 ஆண்டு திட்டம் 2012 to 17 ஆனது 9% ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை இலக்காக வைத்தது. ஸோ 4 வந்து தவறு. ஸோ 1 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு பொறுத்துக, இந்தியாவின் 4வது நிதிக்குழு தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி.வி. ராஜமன்னர். இதே 6வது நிதிக்குழு தலைவர் வந்துட்டு கே. பிரம்மானந்த ரெட்டி. அடுத்து 9வது நிதிக்குழு தலைவர் என்.கே.பி. ஷால்வ். அதே 12வது நிதிக்குழுவோட தலைவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சி. ரங்கராஜன். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் 3 4 1 2 இதுதான் சரியானது. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் தான். அந்த பாக்ஸ்லேருந்து அப்படியே கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா ஒரு மக்கம் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆரம்பித்த இயரை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு PQLI இது வந்து எப்போனா 1970 வந்திருக்கும். அடுத்து HDI வந்துட்டு 1990s வந்திருக்கும். அடுத்து MDGs வந்துட்டு 2000 வந்திருக்கும். அடுத்து SDG வந்துட்டு 2015 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 1 3 2 4 சி ஆப்ஷன் இதுதான் வந்துட்டு சரியானது. இதோட அப்ரிவேஷன்ஸும் கூட பார்த்துக்கோங்க. அதையும் கூட அடுத்த எக்ஸாம்ஸில் ஏதாவது தப்பாக கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பின்வருவனவற்றின் எதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுகிறது? ஸோ எதன் மூலம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் செலவு மற்றும் விலைகள் மீதான ஆணையம். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் இங்கிலீஷில் CACP அதனோட அப்ரிவேஷன்லாம் பாருங்கள். அடுத்து சம்பூர்ண ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கீழ்காணும் எவற்றுள் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இது பெண்களுக்கு பிரத்யேகமாக வேலைவாய்ப்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் பொருந்தாதான். ஓகேவா? மற்ற எல்லாமே பொருந்தும். ஸோ பி ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தாது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, பொருளாதார வளர்ச்சி அடைய எந்த ஆண்டில் LPG மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1991. ஓகேவா? அதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் தான். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் நிதி ஆயோக் பற்றி எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஸோ அதில் பாருங்கள், சரியானது எதுனா கொள்கைகள் உருவாக்கப்பட்டு பின்னர் மாநிலங்களுடன் கலந்தாலோசிக்கப்படுவது. ஓகேவா? ஸோ சி அதாவது 3rd பாயிண்ட் மட்டும் தான் கரெக்டு. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 1 2 மட்டும் தப்பாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான வளர்ச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க 3 ஸ்டேட்மெண்ட்டில். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மாநிலத்தின் 25% பகுதிகளில் பரவியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு சரி. ரெண்டாவது, நாட்டின் மக்கள் தொகையில் 6% தமிழ்நாட்டில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு தவறு. அடுத்து பாருங்கள், மூணாவது, தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 1.75 மடங்கு அதிகம். ஸோ 3 சரி. ஸோ 1 3 மட்டும் சரி. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, மானிய உதவிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டில் சரியானதை மட்டும் ரீட் பண்ணி காட்டுறேன். உதவி மானியங்கள் பிரிவு 275 உதவி தேவைப்படும் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் அவற்றின் அளவு நிதி ஆணையத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இது மட்டும்தான் சரி, மற்ற எல்லாமே தப்பு. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று, புள்ளி விவரப்படி இந்தியாவில் வேலையின்மை விகிதம் குறைவாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. அதுக்கு காரணம், இந்திய பொருளாதாரம் அதன் மிகப்பெரிய மக்கள் தொகையை பராமரிக்க போதுமான தரமான வேலைகளை உருவாக்குகிறது. ஸோ இதுவும் தவறு. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் நாட் ட்ரூ. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து வரும். இங்கிலீஷில் மேலே பாருங்கள், டி ஆப்ஷன் அதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பின்வரும் நலத்திட்டங்களை அதன் நோக்கங்களுடன் சரியாக பொறுத்துக. ஐசிடிஎஸ் வந்துட்டு 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் சத்து உணவு வழங்குதல், அதோட பொருந்தும். அடுத்து NULM நகர்ப்புறங்களின் வறுமையை குறைத்தல், அதோட பொருந்தும். அடுத்து HRIDAY அந்த ஸ்கீம் வந்துட்டு பாரம்பரிய நகரங்களை பாதுகாத்தல், புத்துயிர் பெறச் செய்தல், அதோட பொருந்தும். அடுத்து NSAP வந்துட்டு முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குதல், அதோட வந்து பொருந்தும். ஸோ சி ஆப்ஷன் 2143 இதுதான் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள். பிரிட்டிஷாரின் செல்வ சுரண்டல் கோட்பாடு இந்தியாவை எவ்வாறு பாதித்தது? ஸோ ஏழ்மை மற்றும் பஞ்சம் வரும், பொருளாதார வளர்ச்சியின் தேக்கம் வரும், வரிச்சுமை குறைவு அது மட்டும் வராது. ஸோ 1, 2 மட்டும் வரும். அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் 1 and 2 ஒன்லி, இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து 3E என்பதன் விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், அதாவது ஆற்றல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, அந்தமானியரின் பொருளாதாரம் மற்றும் டேஸ் வாழ்வு முறை எந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்தது? செமங்ஸ் மற்றும் சகாய்ஸ். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து, வங்கி வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அதன் உடனடி விளைவு என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கி வைப்புத்தொகை மற்றும் கடன் வட்டி விகிதம் அதிகரிப்பு. ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஸோ 3rd பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. அப்படி பார்த்தோன்னா சி ஆப்ஷன் 3 ஒன்லி சரியாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து, இந்தியாவின் தேசிய பல்பரிணாம வறுமை குறியீடு அமைக்க பயன்படும் அளவீடுகள். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட்டு. வாழ்க்கை தரம், உடல்நலம், கல்வி. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, 2030 வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது. இதில் நீலப் பொருளாதாரம் டேஸ் பரிமாணம் ஆகும். ஸோ எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து, நிர்வாக வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுகளில் உண்மைகள். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள். சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடுகின்றன. ஸோ இது வந்துட்டு சரி. 2வது, அபராதங்கள், தண்டனைகள் தன்னிச்சையாகவோ தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கோ எந்த தொடர்பும் இல்லை. ஸோ இதுவும் வந்து சரி. 3வது, இது ஒரு தன்னார்வ பங்களிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வராது. ஸோ 1, 2 மட்டும் தான் வரும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு, கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது? எந்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு PGI எடுத்துக்காட்டுவது என்னென்னு கேட்டிருக்காங்க. பள்ளி கல்வி தரநிலை. ஓகேவா? தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். டி ஆப்ஷன். அடுத்து, பின்வருவனவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு குறித்த தவறான பொருத்தத்தை கண்டறிக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் தான் தவறாக இருக்கும். மீதி 2, 3 சரியாக இருக்கும். ஓகேவா? சரியானதை ரீட் பண்ணி காட்டுறேன். கிராமத்திலேருந்து நகரத்திற்கான இடம்பெயர்வு வந்துட்டு நெருக்குதல், வெளியேறுதல் செயல்பாடு வரும். நகரத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் வந்துட்டு நகர்ப்புற மறுசுழற்சி இது வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்ட நிதிச் சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நிதிச் சட்டம் 2016. அதாவது ஃபினான்ஸ் ஆக்ட் 2016. ஏ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து, இந்தியாவில் திறந்த வெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் என்னன்னு கேட்குறாங்க. பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணித்தொகுதியில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஸோ வந்துட்டு சரி. அதுக்கு காரணம், பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. ஸோ காரணமும் சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? ஸோ ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் பற்றிய கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இது ஒரு சட்டப்பூர்வ கழகம். ஸோ சரி.
2வது இது ஒரு தன்னாட்சி நிறுவனம் கொடுத்துருக்காங்க, தவறு. 3வது இன்று இது ஒரு பொது நிதி நிறுவனமாக இருக்கிறது, ஸோ சரி. 4வது இது வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது, ஸோ தவறு. 1, 3 மட்டும் தான் சரி. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இக்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உதயம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்தில் உள்ளது, ஸோ வந்துட்டு சரி. மாநிலத்தின் 30% தொழில் முனைவோர் பெண்கள், ஸோ இது வந்துட்டு சரி. 3வது கோயம்புத்தூரில் தான் மாநிலத்திலேயே அதிக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன, ஸோ இது மட்டும் தவறு. ஓகேவா, ஸோ 1, 2 மட்டும் தான் சரி. அடுத்து நெக்ஸ்ட்டு திட்டங்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. மதி பஜார் வந்துட்டு சுய உதவிக்குழுவோட பொருந்தும். அடுத்து பசுமை வீடுகள் திட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தமான எரிசக்தி அதோட வந்து பொருந்தும். நான் முதல்வன் வந்துட்டு திறன் மேம்பாடோட பொருந்தும். ஆஜீவிகா வந்துட்டு வறுமை ஒழிப்போட பொருந்தும். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் 4, 1, 2, 3 இதுதான் வந்துட்டு சரியானது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள். ஓகேவா, ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளாதார சுதந்திரம் மூலமாக மகளிர் மேம்பாடு அடைய செய்வது, ஸோ வந்து வராது. 2வது நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை திறன் மேம்பாடு அடைய பயிற்சி திட்டங்களை அளிப்பது, 2 வரும். 3வது திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் வழங்கி வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தல் வந்து வரும். 4வது நாட்டின் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தல், இதுவும் வந்து வரும். ஸோ 1 மட்டும் தான் வராது. அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் பாருங்கள், 2, 3, 4 சரியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், கூற்று தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ சரி. அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாடு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ காரணமும் சரி, கூற்று காரணம் 2ம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு தேசிய விவசாய சந்தை இணைய முகப்பின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஃபஸ்ட்டு விவசாய பொருட்களுக்கு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குவது வரும். 2வது சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுதல், அது வந்து வரும். 3வது விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துதல் வழிகளை வழங்குதல், அது வந்துட்டு வரும். ஓகேவா, ஸோ 3மே வர்றதுனால டி ஆப்ஷன் 1, 2, 3. ஓகேவா, அடுத்து நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. ஸோ 4 ஸ்டேட்டை கொடுத்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ரேங்க் படி. ஸோ நானே கரெக்டாக சொல்லிடுறேன். உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா. அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சட்டங்கள் அந்த ஆண்டை பொறுத்த சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்துட்டு 1986, ஸோ தெரியும். நுகர்வோர் இயக்கம் வந்துட்டு 1974. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1988. ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் வந்துட்டு 1969. ஓகேவா, ஸோ 3, 4, 2, 1 ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா அதை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் தனிச்சிறப்பு பூஜ்ஜிய பற்றாக்குறை நிதியாக்கம், இதற்கான பண மூலங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியினால் அரசின் பயன்பாட்டிற்கு உருவாக்கப்படும் நிதி, ஸோ வந்துட்டு வரும். 2வது வங்கிகளின் வைப்பு தொகையினால் உருவாக்கப்படும் கடன் உருவாக்கம் வந்துட்டு வரும். 3வது பொதுமக்களிடமிருந்து பெறும் பணம் வராது. 4வது அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் பெறப்படும் பணம் வந்து வராது. 1, 2 மட்டும் தான் வரும். ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், வரவு செலவு திட்டத்தின் சாராம்சமும் வரவு மற்றும் செலவுகளை சமன்படுத்துவதாகும். ஆமாம் சரி. 2வது வரவு செலவு திட்டம் ஒரு கொள்கை நடைமுறைப்படுத்தும் வழிமுறையாகும். ஸோ இதுவும் சரி. ஏபி 2மே வந்து சரி. அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் பாருங்கள், போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் தவறான விளக்கம் இது, அப்ரிவேஷனில் தவறு எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் சிஎஸ்ஓ, அது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்னு வரணும், அவங்க கரண்ட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அது தப்பு. அடுத்து சிடபிள்யூஎஸ் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் ரைட்டு. சிடிஎஸ்னா கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ், அது ரைட்டு. என்எஸ்எஸ்ஓனா நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ரைட்டு. ஸோ அப்போ 1 மட்டும் தான் தவறாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஏ கரெக்டாக இருக்குது. அடுத்து இவற்றுள் எவை வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்து, ஃபஸ்ட்டு அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை பயன்படுத்தல், ஆமாம். 2வது
வீரிய உயர் விளைச்சல் தரக்கூடிய நீர்ப்பாசன வசதிகளை பயன்படுத்தல். ஆமாம், இதுவும் வரும். 3வது இடைத்தரகர்களிடம் இருந்து விவசாயத்தை பாதுகாத்தல். இது மட்டும் வராது. 1, 2 மட்டும் தான் வரும். அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் பாருங்கள், 1 and 2 ஒன்லி. ஓகேவா? அடுத்து பொறுத்துக. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்பில் வந்து ஆன்சர் வந்து தரல. ஸோ இது என்ன கொஷின்ஸ், இதுக்கு என்ன ஆன்சர் வரணும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து சரியான கூற்றுகளை கண்டறிக. சமூக நீதியானது நீதிமன்றங்கள் மூலம் சட்டத்தின் வழியாக கீழ்கண்டவற்றை அடைய வழி செய்கிறது. ஓகேவா? ஸோ இது எதுன்னு பார்ப்போம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு, உழைக்கும் மக்களுக்கு பண்பான வாழ்க்கை தரத்தை வழங்குவதற்கு. ஆமாம், 2 வரும். 3வது சட்டமியற்றும் அதிகாரத்தை பகிர்ந்தும் ஒப்படைக்கவும் செய்தல். அது வந்து வராது. 4வது சமூகத்தின் நலிந்த பிரிவினரின் நலன்களை பாதுகாத்தல். அது வந்துட்டு வரும். ஸோ 1, 2, 4 மட்டும் வரும். அப்படி பார்த்தோம்னா டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது என்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து சரியான பொருத்தங்களை கண்டறிக. ஸோ ஃபஸ்ட்டு முதன்மை துறை வந்துட்டு மீன்பிடித்தல் சரியாக இருக்குது. 2ஆம் துறை கல்வி, மருத்துவம், பொது சுகாதாரம்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. 3ஆம் துறை வர்த்தகம், உணவு, தங்குமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க, அது சரி. அடுத்து 4வது சமுதாய, சமூக மற்றும் தனிப்பட்ட சேவைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. 1, 3 மட்டும்தான் சரி. அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கூற்று இந்திய தாராளமயமாக்கல் கொள்கையை கடைபிடிக்கிறது. ஸோ சரி. காரணம் 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையில் எல்பிஜியை அறிமுகம் செய்தது. ஆமாம், 2மே சரி. சரியான விளக்கமும் கூட. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் தான் வரும். அடுத்து அரசின் வருமானம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வரி என்பது குடிமக்கள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியதாகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு. அடுத்து 2வது பாருங்கள், அரசுக்கான மற்றொரு முக்கியமான வருவாய் ஆதாரம் கட்டணம் ஆகும். ஸோ இது வந்துட்டு வரும். 3வது பொது நிர்வாகத்தினரிடம் வரி செலுத்துவோர் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் செலுத்த வேண்டியது. ஸோ அது வந்துட்டு வராது. 3 மட்டும் வராது. 1, 2 மட்டும் வரும். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் பாருங்கள், 1 and 2 ஒன்லி தான் கரெக்டு. ஓகேவா? வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், சரக்கு மற்றும் சேவை வரியில் வரி மீதான வரி நீக்கப்படுவதால் பொருட்களின் செலவில் ஏற்படுத்தும் நேரடி பாதிப்பானது என்னென்னு கேட்டிருக்காங்க. பொருட்களுக்கான செலவு வந்து குறைகிறது. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் சரியானது. அடுத்து பொறுத்துக, ட்ரைசம் எந்த இயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1979ஓட பிறந்தோம். என்ஆர்இபி வந்துட்டு 1980ஓட பிறந்தோம். பிஎம்ஏஜிஎஸ்ஒய் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2010ஓட பிறந்தோம். எம்ஜி நரேகா அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 2006ஓட பிறந்தோம். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் 2413 இதுதான் சரியானது. அடுத்து தற்போது 2024 எந்த மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிக வேகமாக உள்ளது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து 2023-24ஆம் ஆண்டுடைய பொருளாதார ஆய்வறிக்கையின்படி குறு நிதித்துறையில் இந்தியாவின் இடம் வந்து கேட்டிருக்காங்க, 2வது பெரிய நாடு. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட், அதுதான் கரெக்டு. அடுத்து சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம் தொடர்பான பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசையில் ஒழுங்குபடுத்தவும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஸ்தாபனம் ILO வந்துட்டு 1919 தான் வந்துட்டு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போப் பயஸ் 11இன் கலைக்களஞ்சியமான குவாட்ரா ஜெசிமோவின் அக்னோவின் வெளியீடு 1931 இது வந்துட்டு வரும். அடுத்து ஐக்கிய நாடுகள் சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகாரப்பூர்வமாக உரைகளில் பயன்படுத்தியது 1940 மிட்கள்னு போட்டிருக்காங்க, 1945 அந்த ரேஞ்சில் வரும். அடுத்து சமூக முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்த பிரகடனத்தை ஏற்றுக்கொள்வது 1969. ஓகேவா? ஸோ ஸ்லைடில் இயர் இருக்க பார்த்துக்கோங்க. ஸோ 2314 ஏ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு நிதி ஆணையம் மற்றும் அதன் தலைவர்கள் பற்றிய சரியானதை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. 4வது நிதி ஆணையம் வந்துட்டு ராஜமன்னர் வரும். அடுத்து 4th பாருங்கள், 12வது நிதி ஆணையக்குழு வந்துட்டு சி ரங்கராஜன் வந்துட்டு வரும். ஸோ 2, 3 வந்துட்டு தப்பாக வச்சுருக்காங்க. 1, 4 மட்டும் தான் சரியாக இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன். மீதி இருக்கக்கூடிய ஸ்லைடில் வச்சு இமேஜையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு வரும்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? அதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் தான். ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது உண்மையானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது
கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது. ஆமாம், கரெக்டு. 2வது, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மூலோபாய ஆலோசனையை வழங்குவதில் இது கீழ்நிலை அணுகுமுறையை ஏற்கிறது. ஸோ 2ம் ரைட்டு. 3வது, பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். ஸோ இதுவும் ரைட்டு. ஸோ 3மே ரைட்னால ஏ ஆப்ஷன் தான் வரும். அடுத்து, கொடுக்கப்பட்ட வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வச்சே கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், முதலாவது நிதிக்குழு கேசி நியோகி ரைட்டாக இருக்குது. அடுத்து 3வது பாருங்கள், 10வது நிதிக்குழு கேசி பந்த், அது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 2, 3, 4 வந்துட்டு 2, 4 வந்துட்டு தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்டு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கும் போது இது விளைகிறது. என்ன விளையும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் அளவை அதிகரிக்கிறது. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் தான் வரும். ஸோ நோட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து, 2012-13 ஆண்டுகளில் ஆராய்ச்சி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் டேஷ் சதவிகிதம். எத்தனை சதவீதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.8. ஏ ஆப்ஷன். அடுத்து, நாட்டில் அதிக பணவீக்கம் நிலவும் சூழ்நிலையில் பொருத்தமான நிதிக் கொள்கை பின்வருவனவற்றுள் எவைன்னு சொல்லி கேட்குறாங்க 3 ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கும் தொழில்கூடங்களுக்கும் வழங்கப்படும் மானியங்களை குறைத்தல். இது மட்டும் தான் சொல்லி வரும். ஓகேவா? ஸோ 3rd மட்டும்ன்றனால சி ஆப்ஷன். 3 மட்டும்தான். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து, கிராமிய பொருளாதாரம் உள்ளடக்கிய கூறுகள் எவை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊரக விவசாயம் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க. 2019-20 ஆண்டில் தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 117.7%. ஓகேவா? ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட்டு, கூற்று எஸ்ஜிஆர்ஒயின் கீழ் ஊதியம் ஓரளவு உணவு தானியமாகவும் ஓரளவு பணமாகவும் இருக்கும். சரி, அதுக்கு காரணம் ஏழைகளுக்கு வாழ்வாதாரமாக ஊதியத்தை உறுதி செய்தல். ஸோ இது வந்துட்டு தவறு. கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறுன்றனால சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் எவை தொடக்க மற்றும் இடைநிலை கல்வியின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 கொடுத்து, சர்வ சிக்ஷா அபியான், பதே பாரத், படே பாரத், உடான், கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. ஸோ இது 4மே வரும். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4 4மே வரும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து, பொறுத்துக 2024-25 ஆண்டிற்கான திட்டமிடப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி. அதாவது தமிழ்நாட்டில் கேட்குறாங்க. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8%க்கும் அதிகமானவை. ஓகேவா? அடுத்து, தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 2023-24 9.21%. ஓகேவா? அடுத்து, 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய இலக்கு வைக்கப்பட்ட ஆண்டு வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 2030 வருஷம். ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து, மாநிலத்தின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2023-24 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 8.33. ஓகேவா? ஸோ 3, 4, 1, 2 ஏ ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் அதாவது என்னென்னு கேட்குறாங்க. டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ 1064 மற்றும் 1965. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துள்ளதுக. MFALனா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபரர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கரெக்டு. 2வது, DPAPனா ட்ராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் ரைட்டு. DDPனா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை டெசர்ட்னு சொல்லி வரணும். ஸோ 3 தப்பு. 4வது, HDA ஹில்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ ஸ்லைடில் வந்து இருக்குது, அதுக்குரிய அப்ரிவேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 3, 4 தான் தப்பு. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. என்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து, வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்தி எழுதுக. ஓகேவா? ஸோ 4 ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரத் நிர்மாண் யோஜனா வந்து வரும். 2005 வந்துட்டு வரும். ஓகேவா? அடுத்து, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அது வந்துட்டு வரும். 2009 வந்துட்டு வரும். அடுத்து, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அது வந்து வரும். அடுத்து, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 வந்துட்டு வரும். ஓகேவா? இதுக்குரிய இயர் வந்து ஸ்லைட்லேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ சி ஆப்ஷன் 3, 2, 1, 4 இதுதான் வந்துட்டு சரியாக இருக்குது. அடுத்து, இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குறைவு. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம். கூற்று வந்துட்டு, தமிழ்நாட்டின் 2024 மற்றும் 25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி
தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20ஆம் ஆண்டில் 6%இலிருந்து 2024-25ஆம் ஆண்டில் 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பெறும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது. ஸோ இதுவும் சரி. ஸோ ரெண்டும் சரி, சரியான விளக்கமும் கூட. அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் அதுதான் வந்துட்டு வரும். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து சரியாக பொறுத்துக. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களோட பொருந்தும். ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல் 6 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களோட பொருந்தும். வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம் வந்துட்டு ஆதரவற்ற, கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல், அதுக்கு வந்து பொருந்தும். சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம் இது எதோட பொருந்தும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 to 21 வயதிற்கு உட்பட்டவர்கள். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் 3, 4, 2, 1 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்டத்தின் பெயர் மற்றும் இயற்றப்பட்ட ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் வந்துட்டு 1987ஓட பொருந்தும். மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் வந்துட்டு 1950ஓட பொருந்தும். ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் வந்துட்டு 1969ஓட பொருந்தும். பொருட்கள் விற்பனை சட்டம் வந்துட்டு 1930ஓட பொருந்தும். ஓகேவா? ஸோ 2, 3, 4, 1 ஏ ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு சிலது ஸ்கூல் புக்லேயே வந்துட்டு இருக்குது, அப்படியே தான் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து கூற்று 1966 to 69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள் தான் காரணம். ஸோ ரெண்டும் சரி, சரியான விளக்கமும் கூட. அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படுத்துக. ஸோ பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணவங்க அப்படி ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நெடுஞ்செழியன் வருவாங்க, அடுத்து பன்னீர்செல்வம், அடுத்து பழனிவேல் தியாகராஜன், அடுத்து தங்கம் தென்னரசு. ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து கூற்று இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. ஸோ வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு ஆகும். இதுவும் சரி, சரியான எக்ஸ்ப்ளனேஷனும் கூட. ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன்னா கரெக்டாக இருக்குது. என்னன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டு திரமென்ஹீர் அறிக்கையை ஏற்றுக்கொண்டது. ஸோ வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமை நிலங்களில் நடத்தி வந்தனர். ஸோ இது வந்துட்டு தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மட்டும்தான் சரி, ஆர் வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் வரும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூட்டணி கண்டறிக. ஸோ தவறு தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறது. ஸோ அது வந்துட்டு சரி. ஸோ ரெண்டாவது, இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறாங்க. 60:40 வராது, 70:30ன்னு வரணும். ஸோ 2 தப்பு. மூணாவது, இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்த 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த திட்டம் SDG 9ஐ இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. SDG 9 கிடையாது, 3 வந்து வரும். ஸோ 2, 4 தப்பாக இருக்குது. ஓகேவா? தப்பு தான் எதுன்னு கேட்டிருக்கனால சி ஆப்ஷன் 2 மற்றும் 4 2 and 4 ஒன்லி. ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2024-25ஆம் ஆண்டுடைய தமிழ்நாட்டு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏது வரிசையில் வரிசைப்படுத்துக. ஸோ 3 கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெல் உற்பத்தி திறன் வரும், 2வது மக்காச்சோளம் உற்பத்தி திறன் வரும், 3வது எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன் வந்துட்டு வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா 1, 2, 3 தான் சரி. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்லைடோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் வந்து முடியுது. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான். இல்லை ஏதாச்சும் 1, 2 வந்து மாறி இருக்கலாம், அது பின்னாடி தான் தெரிய வரும். ஓகேவா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து 2026க்கு போடக்கூடிய வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.